ஐந்திணைகளில் ஒன்றான பாலைநிலத்தின் தலைமகள் மாரியம்மன் அப்படின்னு சொல்லப்படுகிற மாரியம்மனுக்கு, முனீஸ்வரனுக்கு, முருகனுக்கு விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் வீரபாண்டி புலிக்கல் கிராமத்தில் குடமுழக்கு நடத்தப்பட்டது. அந்த குடமுழக்கில் நாமும் கலந்து கொண்டு குலதெய்வ கோயிலுக்கு குடமுழக்கு உண்டா, நெய், பால், தயிர் இது போன்ற பொருட்களை நெருப்பில் கொட்டி பூஜை செய்கிற அந்த ஆடம்பர பூஜை தேவைதானா? ஊராட்சி மன்ற தலைவரிடம் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் சார்பாக இந்த மக்களுக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க போன்ற பல்வேறு கேள்விகளை நம்ம எழுப்பி இந்த வீடியோ நிர்வாகத்தில் இதில் இப்போ ஊர் கிராமத்துங்களுக்கு பணம் கொடுக்குற ஒரு இது இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் சொந்த நிதியில் எங்கள் சொந்த பணத்துலேருந்து ஒரு கோயிலுக்கு 10,000 ரூபாய் 5,000 இப்படி கொடுக்குறோம் நாங்கள். அதான் தண்ணி சப்ளை, தண்ணி சுகாதாரமாக தெருக்களுக்கு பவுடர் போட்டு தரோம், மண் அடிச்சு கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் சமம் பண்ணி இந்த குண்டம் கட்டுறதுக்கு பொதுமக்கள் மனைகாரெல்லாம் கேட்டாங்க. அவங்க பேச்சுக்கு இணங்கி மண் அடிச்சு சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீரபாண்டி கிராமத்துக்கு உட்பட்டு எவ்வளோ கோயில் இருக்குது? இந்த மாதிரி எத்தனை விசேஷங்கள் பண்ணுறாங்க? இங்கே ஒரு 15 கோயில் இருக்குது. அதெல்லாம் பெரிய கோயில் திரௌபதி அம்மன் கோயில். சித்திரை வைகாசில கத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துல தான் அந்த அம்பாளுக்கு ரொம்ப உஷ்ணம் அதிகமா இருக்கும். இந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு தான் அந்த அம்மனை வழிபாடு செய்து அந்த சாந்தத்துக்கு தான் அந்த கூழ் ஊத்துறது, தாக்க ஊத்துறதுன்றது அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லலிதா. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அப்போ சாமி கிட்ட வேண்டிட்டு நான் வேலையோட தான் வரணும் அப்படின்னு சாமி கிட்ட, முனீஸ்வரன் கிட்டையும் அம்மன் கிட்டையும் வேண்டிட்டு போனேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வீட்டுக்கு வந்தேன். நம்ம சுற்றி இருக்கிற மக்கள்களில் பெரும்பாலான மக்கள் இறை நம்பிக்கை கொண்டவங்க தான். அந்த என்னதான் புரட்சி பகுத்தறிவு நம்ம பேசினாலும் கூட நீண்ட தூரம் ஓடி ஓடி உழைக்கும் மக்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள, மீண்டும் புதுப்பித்து கொள்ள இது போன்ற விழாக்கள் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டமாக இந்த விழாவை அவங்க கொண்டாடுறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிந்தது. இது எந்த ஊர்ல நடக்குது, என்ன நிகழ்வு சொல்லுங்க. அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் வீரபாண்டி புலிக்கல் மதுரா வீரபாண்டி கிராமத்தில் நடைபெறும் இந்த முத்துமாரியம்மன் ஆலயமானது நமது கோவல் மாநகர் கோவல் வீரட்டானத்தின் சார்ந்த மிக அருகாமையில் உள்ளதும், ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவிக்கிரம திவ்ய கேத்திரத்துக்கு மிக அருகாமையில் உள்ளதும், உத்தரகங்கைக்கு சமமாக விளங்கக்கூடிய தட்சிண பினாகினி என்ற தொகுப்பு தென்பெண்ணை நதிகள் வடபால் உள்ளதும், நீர்வளம், நிலவளம், பக்தி வளம் மிக நமது வீரபாண்டி கிராமத்தில் சௌந்தர்ய கனகாம்பிகா சமேத அதுலிநாஜி சுவாமி திருக்கோயில் சார்ந்ததும், கரி வரதராஜ பெருமாள் ஆலயத்தை சார்ந்ததும் மற்றும் பல்வேறு சிறப்புடைய நமது வீரபாண்டி கிராமத்தில் புலிக்கல் மதுரா வீரபாண்டி கிராமத்தில் வேண்டுவதை அருள்பாலித்து வரும் அன்னை ஆதிபராசக்தி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேக மகா சாந்தி பெருவிழாவானது பாலாலயம் செய்யப்பட்டு பல தெய்வ தீர்ப்பணிகள் மிக சிறப்பாக மாதா பிதா குரு தெய்வ என்ற பெருவோடைய நல்வாசீனம் வண்ணம் நடைபெற்று அந்த கும்பாபிஷேகத்தின் பொருட்டு நேற்றைய முன்தினம் காலை அனுக்கிய விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக சாந்தி ஹோமங்கள், அஷ்டலட்சுமி ஹோமங்கள் நடைபெற்று மாலை நிகழ்ச்சியாக பாஸ்தாந்தி பிரவேசபலி ரக்ஷோகடம் என்று சொல்லக்கூடிய பூர்வாங்க சாந்தி ஹோமங்கள் நடைபெற்று பாலாலயம் செய்யப்பட்ட மூர்த்தியை கும்பத்தில் ஆவாகனம் செய்து முதல் கால யாக வேள்விகள் நேற்றைய முன்தினம் மிக சிறப்பாக முதல் கால யாக வேள்விகளும் நாதஸ்வரர் நினைச்சமுக மிக சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நேற்றைய காலை 9 மணி அளவில் இவ்வாலயத்தில் நடைபெறக்கூடிய ஸ்ரீ வரசித்தி விநாயக பெருமான், முனீஸ்வரம் வீரநாத் கோயில், நவக்கிரக சன்னதிகள் மற்றும் ஆதி பராசக்தி உள்ளிட்ட அனைத்து பரிவார சன்னதிகளுடன் பிரதான தெய்வமாக விளங்கக்கூடிய நம முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய மகா கும்பாபிஷேகத்தின் பொருட்டு நேற்று காலை 2வது கால யாகத்தின் தொடக்கமாக அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜை, வருணகும்ப பூஜை நடைபெற்று சோமகும்ப பூஜை,
சூரிய பூஜை என்று சொல்லக்கூடிய பூர்வாங்க பரிவார கலசங்கள் பூர்வத்வார தட்சிணத்வார உத்தரத்வார பশ্চিமத்வார தேவதைகள் பூஜை நடைபெற்று 5 மேடைகள் அமைக்கப்பட்டு அரசத்தி விநாயக பெருமான், பாலமுருகன், நவகிரக சந்நிதிகள், ஆதிபராசக்தி, முனீஸ்வரன் உள்ளிட்ட பரிவாரங்களுடன் பிரதான தெய்வமாக விளங்கக்கூடிய முத்துமாரியம்மனுக்கு பிரதான கலசத்தில் பஞ்சாவரண நவாவரண பூஜைகள் நடைபெற்று நேற்று காலை 2வது கால யாகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அது தொடர்ச்சியாக நேற்று மாலை 6 மணி அளவில் நாதஸ்வர இன்னிசை முழங்க 3வது கால யாக மிக சிறப்பாக நடைபெற்று சிறப்பு நாதஸ்வர கீர்த்தனைகள் முழங்க மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்பொழுது 4வது கால யாக வேள்வியின் பொருட்டு காலை நாதஸ்வர இன்னிசை முழங்க அனுக்கிய விக்னேஸ்வர பூஜை, சோம கும்ப பூஜை, பூர்வத்வார தட்சிணத்வார பশ্চিமத்வார தேவதா பூஜைகள் நடைபெற்று பிரதான கும்பத்தில் அம்மன் பஞ்சாவரண பூஜைகள் நடைபெற்று இப்பொழுது 4வது கால யாக வில்விகள் தொடர்ந்து நடைபெற்று சரியாக 8:30 மணி அளவில் 4வது கால யாக வில்விகள் நிறைவாக மகா பூர்ணாவதி நடைபெற்று 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் முதலாவதாக நமது வரசித்தி விநாயக பெருமான் ஆலயம், அதைத் தொடர்ந்து முனீஸ்வர ஆலயம் மற்றும் நவக்கிரக சன்னதிகள் உள்ளிட்ட அனைத்து பரிவாரங்களும் தொடக்கமாக சரியாக 9:30 மணி அளவில் 9:30 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சூவி விமான கும்பாடியும் அதைத் தொடர்ந்து மூலாலய கும்பாடியும் நடைபெற்று தீர்த்த பிரசாதங்கள் அன்னதானங்கள் வழங்கப்பட உள்ளது. இரவு மின் அலங்காரத்துடன் திருவீதி உலாவாக அம்மன் திருவீதி உலா வானவேடி முழங்க மிக சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல அம்மனுடைய திருஅருள் மாதா பிதா குரு தெய்வ என்ற பெருவோடு நல்லாஜீவன் கும்பாடித்த அனைவரும் கலந்து கொண்டு சார்பாக நகரத்தின் சார்பாக நாட்டாமைக்காரர்கள் சார்பாக நமது ஊர் பொதுமக்கள் சார்பாக மீண்டும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கோவில் கும்பாபிஷேகம் எதுக்கு நடத்த இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய இந்த 5 நிகழ்ச்சியிலும் நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதில் நீர் நிலங்களாம் செழிப்பாக இருக்கணும், பசுபட்சி தாவரங்கள் மற்ற அனைத்து உயிர்களுக்கும் உண்டான அப்பப்போ வேண்டிய மழைகள் பெய்யணும். அந்த மழைக்கு அதிபதியாக இருக்கிறது மாரியம்மன் தான். அதனால் மும்மாறி பெய்யணும், உலகம் சேமமாக இருக்கணும். கோசல் இந்த கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு தூரம் பண்ணணும். கும்பாபிஷேகம் என்ன, மகா கும்பாபிஷேகம் எல்லாம் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் அதான் தீர்த்தம் தெளிக்கதான் மகா கும்பாபிஷேகம். சரி சரி சரி. அப்புறம் சாமி, இப்போ வந்து இந்த நாட்டார் வழக்கு இந்த குலதெய்வங்களுக்குலாம் வந்து கும்பாபிஷேகம் இல்லைன்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. குலதெய்வங்களுக்குலாம் வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு தரப்பு நான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வழக்கம் உண்டா? அவங்கள குலதெய்வத்தை வச்சு தான் மற்ற தெய்வங்கள்லாம். அதனால குலதெய்வ வழிபாடு இருந்தால் தான் மற்ற தெய்வத்துக்கிட்ட நம்ம போக முடியும். மாதா பிதா குரு தெய்வம் அந்த அடிப்படையில் குலதெய்வ வழிபாடு தான் முதல் வழிபாடாக நம்ம பெரியவர்கள் அது சிறப்பு வச்சிருக்காங்க. நீங்கள் மாரியம்மனை பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து இந்த மாரியம்மன் சாமியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இருக்கிற சாமிகளே ரொம்ப பழமையான சாமின்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மாரியம்மன் வந்து கருமாறி, உருமாறி, முகமாறி, மகாமாரியாக விளங்கக்கூடிய அம்மன் வந்து இந்த உஷ்ணத்துக்கெல்லாம் வந்து மாரியம்மன். மாரியம்மன் வந்து துஷ்ட தெய்வத்தை. அந்த இடம் நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். அது இதுவாக இருந்தால் சித்திரை வைகாசில கத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துல தான் அந்த அம்பாளுக்கு வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமா இருக்கும். இந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு தான் அந்த அம்மனை வழிபாடு செய்து அந்த சாந்தத்துக்கு தான் அந்த கூழ் ஊத்துறது, தாக்க ஊத்துறதுன்றது அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. வீரபாண்டியோடைய ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு வந்து வீரபாண்டி ஊராட்சி மன்ற தலைவருடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட புலிக்கல் கிராமத்தை வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. இன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட நம்ம சில கேள்விகள் கேட்கறோம். இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. ஊராட்சி மன்றத்தின் சார்பாக வந்து நீங்க என்னென்ன மாதிரிலாம் வந்து மக்களுக்கு வந்து பணி செஞ்சு கொடுக்குறீங்க? ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லா கிராமத்து கோயில்களுக்கும் நாங்கள் தெருக்களை சுத்தம் பண்ணி கொடுப்போம். தூய்மை பணியாளர்களை விட்டு பவுடர் போட்டு மக்களுக்கு சுகாதாரம் வர மாதிரியும், அந்த கோயிலுக்கு சேர்ந்த சின்ன சின்ன உதவிகளை மண்ணடித்து தெருவுகளை சுத்தம் பண்ணி கொடுக்குறது எங்கள் பணி.
இந்த புலிக்கல் கிராமத்துடைய முக்கியஸ்தர்கள் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இந்த ஊருடைய நாட்டாமை கிட்ட நம்ம சில கேள்விகள் கேட்கறோம். ஆனால் வணக்கம். சொல்லுங்க. மொத்தம் வந்து இந்த ஊரில் வந்து எவ்வளோ வீடு இருக்குது? மொத்தம் 185 வீடு. 185 வீடு. இந்த மாதிரி கும்பாபிஷேகம் வந்து முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? பண்ணிக்கிறோம். ஒரு 3 டைம் பண்ணிக்கிறோம். நீஸ்வரன், விநாயகர், மாரியம்மா எல்லாம் பண்ணிக்கிறேன். இது 3வது கும்பாபிஷேகம் என் தலைமையில பண்ணிக்கிறேன். எங்க அப்பன் தலைமையில வந்து 2 பண்ணிக்கிறாங்க. என் பாட்டு தலைமையில பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியாது. இந்த கோயில் உருவானது எப்போ தெரியுங்களா? 100 வருஷம் இருக்கு. 1 வருஷம் மேல இருக்கும். 100 வருஷம் கோயில் கட்டுறது 100 வருஷம். அது முன்னாடி வந்து நீங்க இந்த என்னென்ன சாமிங்க என்னென்ன சாமிக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி? விநாயகர், முருகர், மாரியம்மா, ஓம் சக்தி, இந்த 9 நவகிரகங்கள் பண்ணிக்கிறோம். முருகர் சேர்த்தானா? சரி. இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து எப்படி நீங்க வந்து நடத்துறீங்க? பணத்துக்குலாம் எங்க போறீங்க? எப்படி? ஐயா, வீட்டுக்கு 2500 ரூபாய் வரி போட்டு தலைக்கட்டு வரி. அடுத்தது ஊர் வசூல் பண்ணோம். பெங்களூர் பண்ணி நடத்தணும். அது ஆன்மீக நண்பர்கள் சரி. இந்த மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. சரி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லலிதா. ராஜா மங்களா அவங்க பொண்ணு. நான் பிறந்து வளர்ந்தது இந்த ஊரு தான். அப்பா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு எங்க ஃபேமிலிக்கு இந்த சாவி வந்திருக்கு. அதனால எங்களால் முடிஞ்சது எதனா சாமிக்கு செய்யணும்னு ஒரு சந்தோஷத்துல எல்லாம் எங்க குடும்பம் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. அப்போ இன்ஜினியரா சேர்ந்திருந்தேன். அப்போ இன்ஜினியரா சேர்ந்திருந்தேன். இப்போ வந்து 17-18 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ பெங்களூர்ல வேலை செய்யறேன். பெரன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கம்பெனி. அது பெங்களூர்ல இருந்து வேலை செய்யறேன். இப்போ எங்களுக்கு சாவி வந்திருக்கிறதால எங்களால முடிஞ்சது கோயில் சாவி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த ஊரோட பாரம்பரியம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு வகராயில ஒரு வீட்டுக்கு இந்த சாவி போகும். அந்த மாதிரி எங்க வகராய்க்கு இந்த வருஷம் வந்தது சாவி. அதனால எங்க குடும்பத்துக்கு வந்திருக்கு இந்த தடவை. எங்களால முடிஞ்சது செய்யலாம்னு நினைச்சு நாங்க அதை செஞ்சோம். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இந்த கும்பாபிஷேகம் உங்களுடைய பங்களிப்பு எங்களால முடிஞ்சது கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டு சாமிக்கு நல்லபடியா ஒரு பூஜை பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சு கோயிலுக்கு என்னோட சேமிப்பு பணத்துல இருந்து நான் எடுத்தேன். என்னோட எவ்வளவு தொகை ஆயிருக்கு சொல்ல முடியுமா? அப்ராக்சிமேட்டா ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி. வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறது பெரிய தொகை. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற யாரும் நீங்கள் பணம் இருக்கிறவங்க செலவு பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இல்லாதப்பட்டவங்களும் அவங்களால முடிஞ்சது ஒரு வீட்டுக்கு வரி வந்து 2500 ரூபாய் இந்த வாட்டி நம்ம வரி போட்டிருக்கோம். கோயிலுக்காக இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாம் சரிசமமாக சேர்ந்து கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த திருவிழாவையும் இந்த கும்பாபிஷேகம் மாதிரி நல்லா எடுத்து செஞ்ச இந்த தலைவர்களுக்கும் நாட்டாமைகளுக்கும் மனேகாரர்களுக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். அப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி, தலை சிறந்த நன்றி. கும்பாபிஷேகத்தை ஒட்டி வேற ஏதாவது நிகழ்ச்சி நடத்துறீங்களா? நைட்டு நடக்கும். நைட்டு 9 மணிக்கு சாமி ஊர் சுற்றி வரும். ஓகே. ஊர் சுற்றி வந்து தெருவுக்கு வச்சுக்கிறோம். 2 தெருவுக்கு நடக்கும். கலை நிகழ்ச்சி நடக்கும். சரி. மொத்தமா இது வந்து இந்த கும்பாபிஷேகம் மட்டும் எவ்வளவு ரூபாய் செலவாயிருக்கு? ஒரு 13 லட்ச ரூபாய் இருக்கும். 13 லட்ச ரூபாய் இருக்கும். பஞ்சாயத்து நிர்வாகத்தில் இதில் இப்போ ஊர் கிராமத்துங்களுக்கு பணம் கொடுக்குற ஒரு இது இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் சொந்த நிதியில் எங்கள் சொந்த பணத்துலேருந்து ஒரு கோயிலுக்கு 10,000 ரூபாய் 5,000 இப்படி கொடுக்குறோம் நாங்கள். ஊர் பொறுத்தளவுக்கு, மக்களை பொறுத்தளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன படியில் செஞ்சாங்க? அதான் தண்ணி சப்ளை, தண்ணி சுகாதாரமாக தெருக்களுக்கு பவுடர் போட்டு தரோம். மண்ணடிச்சு கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் சமம் பண்ணி இந்த குண்டம் கட்டுறதுக்கு பொதுமக்கள் மனைகாரெல்லாம் கேட்டாங்க. அவங்க பேச்சுக்கு இணங்கி மண்ணடிச்சு சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீரபாண்டி கிராமத்துக்கு உட்பட்டு எவ்வளோ கோயில் இருக்குது? இந்த மாதிரி எத்தனை விசேஷங்கள் பண்ணுறாங்க? இந்த கோயிலில் குறைஞ்சது ஒரு 15 கோயில் இருக்குது. அதெல்லாம் பெரிய கோயில் வந்து திரௌபதி அம்மன் கோயில்ன்ட்டு அவங்களுக்கு படி தரீங்க. அதுக்கும் நாங்கள் எங்கள் பஞ்சாயத்து சார்பாக பண்ணி சில வேலைகளை பண்ணி கொடுத்துக்கிறோம். அவங்க வட்டம் புலிக்கல் கிராமத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அடுத்து
போட்டோ போட்டியா? சுத்தாம்பரதரம்